திருப்பத்தூர் மாவட்டத்தில் 125 நாள் வேலை செய்யும் பெண்ணுக்கு 2,79,19,460 ரூபாய் வரி செலுத்துமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 125 நாள் வேலை செய்யும் பெண்ணுக்கு 2.7 கோடி ஜிஎஸ்டி செலுத்துமாறு நோட்டீஸ் வந்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 125 நாள் வேலை. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்து புதூர் படவேட்டம்மன் கோவில் தெருவை சேர்ந்த முருகேசன் மனைவி ருக்மணி, வயது 56. இவர் 125 நாள் வேலை திட்டத்தில் ஏரி வேலைக்கு சென்று குடும்பம் நடத்தி வருகின்றார். இந்த நிலையில் 125 நாள் வேலை திட்டத்தில் வந்த கூலி பணத்தை எடுப்பதற்காக நேற்று சந்தைக்கோடியூர் பகுதியில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக்கு சென்றிருக்கின்றார். அங்கு வங்கியில் இருந்த ஊழியர்கள், நீங்கள் RM டிரேடர்ஸ் என்ற பெயரில் தொழில் நிறுவனம் நடத்துவதாகவும் அதன் மூலம் ஜிஎஸ்டி செலுத்தாமல் 2,79,19,420 ரூபாய் வரி ஏய்ப்பு செய்துள்ளீர்கள் என்றும் ஆம்பூர் வட்ட வணிக வரித்துறை உதவி ஆணையர் அலுவலகத்தில் இருந்து கடிதம் வந்துள்ளதாகவும் அதன் பேரில் உங்கள் வங்கி கணக்கு முடக்கம் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த ருக்மணி அம்மாள் தான் அதுபோன்று தொழில் நிறுவனம் ஏதும் நடத்தவில்லை என்றும் 125 நாள் வேலைக்கு சென்று குடும்பம் நடத்தி வருவதாகவும் கூறியிருக்கின்றார். மேலும் தனது வங்கி முடக்கப்படுவதால் அதில் இருந்து கூலி பணத்தை எடுக்க முடியாமல் திரும்பி வந்துள்ளார். 125 நாள் வேலை செய்யும் பெண்ணிற்கு 2.7 கோடியே சொச்சம் ரூபாய் ஜிஎஸ்டி செலுத்துமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் அப்பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது.